ரைட். அதாவது மகரிஷி அவர்களுடைய பயிற்சி இவ்வளவு ஆற்றல் கொண்டதாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணம், அவர்கள் மனோசக்தியினுடைய நுட்பத்தையும் இந்த பயிற்சியில நிறைய இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹிப்னாட்டிசம் அப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், சரிங்களா? மனதை வசப்படுத்தி நம் உடல்ல நோய்களை, மனதில நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு துறை தான் என்ன சொல்றோம், சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம், உளவியல்ங்கிறோம். அப்ப உளவியல் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற உண்மைகள் பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நம்ம உடல்ல வரக்கூடிய நோய்கள் 90% மனம் சார்ந்த நோய்கள், சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம மனம் பாதிக்கப்படும் போது இது உடலும் பல நோய்களுக்கு உட்படுகிறது. அப்ப அந்த மனதை கொண்டு, மனதினுடைய ஆற்றலை கொண்டு நம்ம உடல்ல இருக்கிற பல பகுதிகளுக்கு ஆற்றலை கொடுத்து, உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தி, உடலுக்கு ஆரோக்கியத்தை, மனதிற்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் உடல் தளர்த்தல் அப்படிங்கிற அந்த ஓய்வு பயிற்சி. இதை நிறைய பேர் பல ஆண்டு காலமா செஞ்சுட்டு வர்றாங்க. யோக ஆசனங்களிலே சாந்தி ஆசனம்னு இதுக்கு பேரு, சரிங்களா? பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே செய்யறாங்க. ஆனா அதைய ஃபுல் யூட்டிலைஸ் பண்ணவங்க வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லலாம். இந்த பயிற்சியில தீர்க்க முடியாத நோய்களே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோய்களையும் இந்த ஒரு பயிற்சியை வைத்துக்கொண்டே தீர்க்க முடியும். அதுக்கு நீங்க மற்ற பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டாமா சார்ன்னு கேட்கக்கூடாது, சரிதானுங்களா? ஆனா முடியும். இந்த ஒரு பயிற்சிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா அதை நம்ம முறையா சரியா செய்து பழகணும், சரிதானுங்களா? முதல்ல நம்ம உடம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நான் இப்போ ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன், அது கொடுத்தா உங்களுக்கு புரியும். அதாவது அதை பத்தின டீப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு காயகல்ப பயிற்சியில் கொடுக்குறோம். இப்போதைக்கு சிம்பிளா கொடுக்குறேன். ஏன்னா 1/2 hourல இந்த பயிற்சியினோட விளக்கத்தை கொடுத்து முடிக்கணும். எனக்கு 1 hour தேவைப்படும் இதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு. அவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஒரு பயிற்சிக்குள்ளேயே. அதாவது நம்ம உடம்புங்கிறது என்னன்னு பாருங்க. நம்ம உடம்புங்கிறது ஒரு ஆற்றல் தேங்கி இருக்கிற ஒரு குளம். ஒரு குளத்துல எப்படி நீர் தேங்கி இருக்குதோ அது மாதிரி நம்ம உடம்பு முழுக்க ஒரு ஆற்றல் தேங்கி இருக்கு. நான் உங்களுக்கு இதை ஈஸியா புரிய வைக்கணும்னா, நாம் அந்த கைகளை வச்சு செக் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு காந்த ஆற்றல் எதுல, உடல் தேய்த்தல் பயிற்சியில. அது மாதிரி அந்த கைகள்ல இருந்து எப்படி காந்த ஆற்றல் வருது, உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுது. அப்ப உடம்புக்குள்ள என்ன இருக்கு, காந்த ஆற்றல் திணிவா இருக்கு. இந்த காந்த ஆற்றல் தான் நம்ம உடலுக்குள் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னேன்னு தெரியல. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் எப்படி கரண்ட் இருந்தா ப்ராப்பரா வேலை செய்யுதோ, அது போல நம்ம உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் இந்த காந்த ஆற்றல் இருந்தாதான் நல்லா வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும், சரிங்களா? ரெண்டாவது, இந்த காந்த ஆற்றலால நான் உங்களுக்கு யாருக்கோ எக்ஸ்பிளைன் கொடுத்து அது உங்களுக்கு கொடுத்தனா இல்ல இன்னொரு இடத்துலயும் நான் இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கேன் ஜூம்ல, அங்க கொடுத்தனான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் ப்ராப்பரா வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் ப்ராப்பரா இயங்கும், சரிதானா? சரிங்களா? 240 வோல்டேஜ் கரெக்டா வந்தா ஒரு பொருள்கள் எல்லாம் ப்ராப்பரா இயங்கும். அதே ஒரு 140 வோல்டேஜ் வருதுன்னா பொருள் எல்லாம் ப்ராப்பரா இயங்காது. ஃபேன் கரெக்டா சுத்தி காத்து சரியா வராது, லைட் கரெக்டா எரிஞ்சு லைட் வெளிச்சம் கரெக்டா கிடைக்காது, அயன் பாக்ஸ் ஹீட் ஆகாது. இப்படி நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் குறைஞ்சு போச்சுன்னா உடல் உறுப்புகள் ப்ராப்பரா இயங்காது. உடல் உறுப்புகள் ப்ராப்பரா இயங்கலைன்னா ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக ஓடாது. அது ஓடாத போது உடலுக்கு தேவையான சத்து கிடைக்காது, உடலிலே பல நோய்கள் உற்பத்தி ஆகும். இது அடிப்படையான ஒரு சயின்ஸ், சரிதானுங்களா? இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரு காந்த ஆற்றல். மனதை சாதாரணமா எடை போடாதீங்க, அதை பத்தி நிறைய பார்ப்போம். மனம்ங்கிறது ஒரு ஜீவ காந்த சக்தியினுடைய வெளிப்பாடு, சரிங்களா?
இப்ப நம்ம மனதை எங்க வைத்து நம்ம கவனிக்கிறோமோ அந்த இடத்துல நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் குவிவதற்கு ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஒரு டேங்க்ல தண்ணி இருக்கு, அந்த குழாயை திருப்புனா தண்ணி வருது இல்லையா? அப்படி நம்ம மனம்ங்கிறது அந்த குழாய்ன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வர்ற குழாய். அந்த மனதை எந்த இடத்துல நீங்க கவனிக்கிறீங்களோ, எப்படி அந்த குழாயில தண்ணி வருதோ அது மாதிரி உங்க ஜீவகாந்த ஆற்றல் அந்த இடத்திலே போய் நிரம்புறதுக்கு ஆரம்பிக்கும். இது மனதினுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அப்ப நீங்க இந்த மன ஆற்றலை உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படியே கவனிக்க 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 அந்த இடத்திலே காந்த ஆற்றல் திணிவு பெறும். அப்படி பெறும்போது அங்க இருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் நல்லா திணிவா இயங்கி அந்த ஓட்டங்கள் எல்லாம் சீரா இயங்கி அங்க இருக்கிற அணு அடுக்குகள் எல்லாம் ப்ராப்பரா அடுக்கப்பட்டு செல்களுக்கு போதுமான ஆற்றல் கொடுக்கப்பட்டு செல்களிலே காந்த ஆற்றல் திணிவு பெற்று அது ஒன்றை ஒன்று சரியாக முறையாக ஈர்த்து பிடித்து, சரிங்களா, அங்க இருக்கிற குறைபாடுகளை அனைத்தையும் நீக்கிவிடும். அந்த பகுதியில் எந்த நோய் இருந்தாலும், இரத்த ஓட்ட, வெப்ப ஓட்ட, காற்றோட்ட தடை இருந்தாலும் அதை அது குணப்படுத்தி விடும். சரிதானுங்களா? இப்படி ஒவ்வொரு பகுதியாக அந்த மனோ ஆற்றலை நினைத்து வர 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 உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் காந்த ஆற்றல் திணிவாக செலுத்தப்படுகிறது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பாருங்க. வெளியிலிருந்து வர்ற கரண்ட் உங்க வீட்டுல அந்த ஃபேனுக்கு கரண்ட் சப்ளை கொடுத்து ஓட வைக்கும். ஆனால் அந்த ஃபேன்ல ஏதாவது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, உங்க கரண்டால சரி பண்ண முடியாது. உண்மைதானா? அதுக்கு நீங்க எடுத்துட்டு போய் ஒரு மெக்கானிக் ஷாப்ல கொண்டு போய் கொடுக்கணும், இல்லாட்டி மெக்கானிக் வர சொல்லி சரி பண்ணணும். அந்த வேலை உடம்புல இல்லை. ஏன்னா இந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் அந்த உறுப்பாகவே மாறி இருக்கிறது. இது நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் இந்த உறுப்பாகவே மாறி இருக்கிறது. எனவே அந்த ஜீவகாந்த ஆற்றல் நினைத்தால் அந்த உறுப்பையே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமை இந்த ஆற்றலுக்கு இருக்கிறது. அதனால அந்த உறுப்புல இயக்கத்தை மட்டும் சரி பண்றது இல்ல. ரிலாக்ஸேஷன்ல அந்த உறுப்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட, சரிங்களா, அந்த உறுப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய மனோசக்திக்கு இருக்கிறது. அப்ப நீங்க உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் உங்க மன ஆற்றலை குவித்து கவனிக்க கவனிக்க அங்கு ஓட்டங்கள் சீர்பட்டு அனைத்தும் சரியாவதோடு அந்த உறுப்புகளிலே ஏதாவது நோய்கள் பாதிப்புகள் இருந்தால் கூட அவற்றை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த பயிற்சிக்கு உண்டு. அப்ப ஹார்ட்ல நல்ல எனர்ஜி போச்சுன்னா நல்லா ரத்த ஓட்டம் ஓடும், லங்ஸுக்கு நல்லா போச்சுன்னா நல்லா காற்றோட்டம், கிட்னிக்கு நல்லா போச்சுன்னா நல்லா கழிவு வெளியேற்றம், இன்னும் நாளமில்லா சுரப்பிகள்ல நல்லா அந்த எனர்ஜி உள்ள போக போக ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா சுரக்கும். சரியானுங்களா? அப்ப உடலில் இருக்கிற அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் என்னன்னு சொல்றோம், ரிலாக்ஸேஷன் பயிற்சின்னு சொல்றோம். செய்யறதுக்கு மிக மிக எளிமை. இதுல உடல் இயக்கத்திற்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. கண்ணை மூடி சும்மா நீங்க படுத்திருக்கணும், அவ்வளவுதான், ரிலாக்ஸா. ஆனா அதுவே நிறைய நேரம் படுத்திருக்க முடியாது. உங்க உடம்புல இருக்கிற பதிவுகள், கர்ம வினைகள் உங்களை படுத்திருக்கிறதுக்கு விடாது. அப்படியே திரும்பலாம் நெளியலான்னு சொல்லும் ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு. சரியா? ரொம்ப சிரமப்படாம லைட்டா திரும்பினா திரும்பிக்கோங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அசையாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா இந்த பயிற்சியினுடைய முழு நிறைவுல உங்க உடம்புல மனதுல பல்வேறு விதமான மாற்றங்கள், குறிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்திருக்கும். உடலும் மனதும் அப்படி ஒரு அமைதியை, ஆனந்தத்தை உணரும். சரிதானுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய உடல்ல இருக்கிற அந்த மன ஆற்றல் மாறும்போது அது உடலை பாதிக்கின்றது. கோபம் வந்தா வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குங்கிறோம். பயம் வந்தா கிட்னி யூரின் போயிரும், கிட்னி ப்ராப்ளம் வருங்கிறோம். கவலைப்பட்டீங்கன்னா செரிமானம் ஆகாதுங்கிறோம்.
சரியானுங்களா? துக்கப்பட்டீங்கன்னா ஹார்ட் சரியா வேலை செய்யாது, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருங்கிறோம். சரிதானே? அப்ப உங்க மனதிற்கும் உடலிற்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சரிங்களா? அப்ப மன பாதிப்பால் வரக்கூடிய நோய்கள் தான் உடல் பாதிப்பாக வருகிறதுன்னு பார்த்தோம். அவற்றை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அது போக தியானத்திலே நாம் பெறக்கூடிய உச்சகட்டமான நன்மை என்ன தெரியுங்களா? தியானத்தில இறைவனை உணர்வது. சரிதானுங்களா? நம்ம உடலிலே பிரபஞ்ச ஆற்றலை பெருக்கி நம்முடைய மூலமான இறைநிலையை உணரக்கூடிய தன்மையை கொடுக்குவது தியானம். இந்த பயிற்சியை நம்ம முறையாக சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக அந்த மனமற்ற நிலைக்கு நாம் அழைத்து செல்லப்படுவோம். மனமற்ற நிலைக்கு நீங்க போவீங்க. இந்த பயிற்சியிலேயே போலாம். தியானத்தினுடைய உச்சகட்ட பலன் அது. சரிதானுங்களா? சிலருக்கு தியானம் வரலைன்னு சொல்றவங்க இந்த பயிற்சியை பண்ணிட்டு தியானம் மட்டும் பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட நபருக்கும் தியானம் அற்புதமாக சித்தியாகும். ஏன்னா இது நீங்க பண்றப்பவே உடலும் மனனும் சமநிலைக்கு வந்துடும். ஹார்மோன் எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்துடும். இன்னும் இந்த பயிற்சி பண்றப்ப பயப்படக்கூடாது. இந்த பயிற்சியை நல்லா ஆழ்ந்து பண்ணீங்கன்னா உங்க உடல் காற்றிலே மிதப்பதை போல ஒரு உணர்வுக்கு வரும். ஃபீல் பண்ணலாம். நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க உடல் அப்படியே மிதங்கறத, காற்றுல நீங்க மிதங்குனா எப்படி மிதங்குவீங்களோ அந்த மாதிரி உங்க உடல் லேசாகும். சரியானுங்களா? இது இந்த பயிற்சியினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பலன். அப்ப உடல் இருக்கிற காந்த ஆற்றலை பல மடங்கு மேம்படுத்தும் போது உடல்ல இருக்கிற நோய்களை குணப்படுத்திக் கொள்ளலாம். உடலினுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியாங்களா? இதனோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹார்ட்னோட ரேட். இந்த பயிற்சி முழுக்க முழுக்க இன்னைக்கு உலகத்துல மிக பெரிய நோயா இருக்கிற இருதயம் சார்ந்த அத்தனை நோய்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். சரியாங்களா? ஏன்னா ஹார்ட் ரேட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த டென்ஷன் வேர்ல்டு, இப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தான். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். வீட்டுல டென்ஷன், ரோட்ல டென்ஷன், வேலை செய்யற இடத்துல டென்ஷன். எதுக்கு டென்ஷன் தெரியாம டென்ஷன். புரியுதானுங்களா? அப்ப இப்படி டென்ஷன்லயே போறப்ப உடல் உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிரும் தெரியுங்களா? அப்படியே இறுக்கி குறுக்கி அப்படியே டம்ப் ஆயிருக்கும். நீங்க இந்த பயிற்சி பண்றப்ப ஃபீல் ஆகும் பாருங்க. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம பாடி ரிலாக்ஸா இருக்குன்னு. ஆக்சுவலா நம்ம பாடி ரிலாக்ஸா இல்லைங்க. உங்க மன இறுக்கத்தால உங்க உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அப்படியே இறுகி கிடக்குது, குறுகி கிடக்குது. அப்ப இந்த பயிற்சியை முறையா செய்யறப்ப எல்லா உறுப்பும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். நான் தியானத்துல ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்கு இன்னும் சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது ஒரு காஞ்ச செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லைட்டா காஞ்ச செடி. இப்ப அது மேல மழை துளி விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல மழை பெய்யுது. அது அந்த லைட்டா காஞ்ச செடி மேல பட்ட உடனேயும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த செடி அப்படியே உயிர்ப்பு தன்மையோட துளிர்த்து புத்துணர்ச்சி பெற்று இருக்கு. பார்த்திருக்கீங்களா? அப்படி அந்த உயிராற்றல் பெருகி நிற்கும். அந்த மாதிரி இந்த பயிற்சி நீங்க செய்யும் போது நம்ம உடம்புல இறுகி குறுகி கிடக்கிற அந்த உயிர் ஆற்றல், அந்த செல்கள் எல்லாம் அப்படியே புத்துணர்ச்சி பெற்று மலர்ச்சி பெற்று இருக்கும். ஒரு மலர் அப்படியே மொட்டு விரிந்தது போல உங்க செல்கள் நீங்க ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே இந்த பயிற்சியில ஃபீல் ஆகும். அப்ப என்ன ஆகும்? உங்களோட ஹார்ட்னோட ரேட் ப்ராப்பரா ஓடுறக்கு ஆரம்பிக்கும். இன்னும் ஹை பிபி இருக்கிறவங்க இதை நல்லா பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணிரும். இன்னும் உடலும் மனதும் தளர்வா இருக்கிறப்ப ஹார்ட்னோட ரேட் குறையறக்கு ஆரம்பிக்கும். ஹார்ட்னோட ரேட் நீங்க குறைக்கிற அளவுக்கு உங்களுக்கு லைஃப் லாங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியானுங்களா? நோய்களால குறையறத நான் சொல்லல. இயல்பாகவே நீங்க தியானம் பண்ணும்போது உங்க உடம்புல ஹார்ட்டோட ரேட் குறைஞ்சிரும். லங்ஸனோட கெப்பாசிட்டி இழுத்து விடுறது குறைஞ்சிரும். ஏன்னா உங்க உடல் அமைதி நிலைக்கு போயிடுச்சு. அப்ப ஹார்ட்டுக்கு நீங்க ஓய்வு கொடுக்க முடியும். எப்ப? ஓய்வு பயிற்சியிலையும் தியானத்திலையும் உங்க இருதயத்துக்கும் உங்க உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் உங்களால் ஓய்வு கொடுக்க முடியும். அப்ப ஓய்வு கொடுக்கும் போது அந்த இடத்துல ஆற்றல் ஸ்டோர் ஆயிரும். உதாரணத்துக்கு 72 துடிப்பு துடிக்க வேண்டிய உங்களோட ஹார்ட்டுக்கு
நீங்க ஒரு 62 துடிப்பு துடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உடலை மனதை அமைதிப்படுத்தி 10 துடிப்புக்கான ஆற்றல் அங்க சேமிக்கப்படும். அப்ப அதனால உங்களுடைய ஹார்ட், லங்ஸ், கிட்னி எல்லா உறுப்புகளும் பலப்படும், ஆரோக்கியம் அடையும். அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போகும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும். சரிங்களா? அப்ப இருதய நோய் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த உடல் தளர்த்தல் என்று சொல்லக்கூடிய ரிலாக்ஸேஷன் பயிற்சி. சரி, அப்ப ஹார்ட் ரேட் ப்ராப்பர் ஆயிரும். இருதய நோய்கள் அப்புறம் லங்ஸ், நம்ம நுரையீரலுடைய சுவாச இயக்க அளவு சீரமைக்கப்படும். அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல நோய்களை குணப்படுத்தும். சரிதானுங்களா? பிளட் பிரஷர் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் நார்மல் ஆயிரும். சரியாங்களா? பிபி இருக்கிறவங்க ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதுல இருந்து நீங்க விடுபட்டலாம். உடம்பில் இருக்கிற சரிதானுங்களா எல்லா மசில்ஸும், இது ஸ்கெலட்டல் மசில்ஸோட டென்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனா உடலில் இருக்கிற அத்தனை தசைகள், நம்ம உடம்புல எத்தனை தசை இருக்குங்க? 620 தசைகள் இருக்கு. நம்ம டென்ஷன் ஆகுறப்ப, உணர்வுகள் மாற்றி அமைக்கிறப்ப அந்த ஒவ்வொரு மசில்ஸும் டென்ஷன் ஆயிரும். டென்ஷன்னா ஸ்ட்ரிஃப் ஆயிரும். அது உடலிலே பல வலிகளாக, நோய்களாக மாறும். அப்ப அந்த மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸா ஃப்ரீ ஆயிரும், டென்ஷன் போயிடும். சரியானா? கோபம், கவலை, நேர்மறை இல்லாத உணர்வு, எதிர்மறையான உணர்வுகள், எண்ணங்கள், சரியானுங்களா? இந்த கெட்ட எண்ணங்களிலிருந்து, கெட்ட மன உணர்வுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். இது அற்புதமான விஷயமான்னு பாருங்க. சரிதானுங்களா? ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டென்ஷனா இருந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி பாருங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது, கோபம் இருக்காது. சரிதானுங்களா? உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு சொன்னோம். தியானத்துல நீங்க உட்கார்றப்ப எப்படி எனர்ஜி லெவல் சேருது? தியானத்துல உட்கார்றப்ப என்ன நடக்குதுங்க? கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், மூளை எதுலையுமே உங்க எனர்ஜியை செலவு பண்ணாம உள்ள ஸ்டோர் பண்றீங்க. அதே மாதிரி இது மனோசக்தியை உடலுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் செலுத்தி செலுத்தி உடலினுடைய ஆற்றல் நிலையை அதிகப்படுத்துறோம். சரியாங்களா? அப்ப என்ன ஆயிரும்? உங்க உடலுக்கு எனர்ஜி லெவல் அபரிமிதமா இருக்கும். அப்ப உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆரா அப்படியே விரிஞ்சு போறதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். உடலினுடைய ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உடல் மிதக்கிற தன்மைக்கு வரும், உடல் எடையற்ற தன்மைக்கு வரும். சரிதானுங்களா? அப்ப நீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் மிக தீவிரமா, துல்லியமா அந்த வேலையை சிறப்பா உங்களால செய்ய முடியும். சரிதானுங்களா? உங்களுடைய மனதினுடைய ஓர்மைப்பாடு, கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நினைவு ஆற்றல் பல மடங்கு பெருகும். ஏன்னா மூளையில நீங்க உங்க எனர்ஜியை, மன ஆற்றலை செலுத்தி கவனிக்கிறீங்க. அப்ப மனதில நினைவு திறன் அதிகரிக்கும். சரிதானுங்களா? சிந்திக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். மூளை செல்கள் எல்லாம் இயக்கத்திற்கு வரும். மன ஓர்மைப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் உயர ஆரம்பிக்கும். செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையை பற்றிய தெளிவு. சரிதானுங்களா? இன்னும் பல பல விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை பத்தி அதை நான் பேசணும்னா 1 மணி நேரம் பேசணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிற பெரிய நோய்கள்ல ஒரு நோய் தூக்கமின்மை. நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்லை. ஒண்ணு உடல் உழைப்பு இல்லை, 2வது மன உளைச்சல் ஜாஸ்தி. இந்த 2 இருந்தாலுமே தூக்கம் வராது. அப்ப இந்த ஒரு பயிற்சியை நீங்க முறையா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வருங்க. 10 வருஷம் 20 வருஷம் தூங்காதவங்க எல்லாம் தூங்கிப்பாங்க. சரிதானா? அவ்வளவு ஒரு அற்புதமான தூக்கத்தை கொண்டு வர முடியும் இந்த ஒரு பயிற்சியிலேயே. நம்மளோட விழிப்பு நிலையோட ஆற்றல் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையை மகிழ்ச்சியா, உற்சாகமா கொண்டாடக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் எதுல கிடைக்குங்க? இந்த உடல் தளர்த்துதல் என்று சொல்லக்கூடிய இந்த ஓய்வு பயிற்சியில கிடைக்கிற மாதிரி மகரிஷி அவங்க மிக அற்புதமா அந்த பயிற்சியை நமக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல என்னன்னா 20 நிமிஷம் இந்த பயிற்சியை நீங்க செய்யணும் குறைஞ்சது. சரிங்களா? 20 நிமிஷம் குறைஞ்சது இந்த பயிற்சியை செய்யணும். மகரிஷி அவங்களோட ஆடியோ யூடியூப்ல இருக்கு.
மகிழ்ச்சியோட ரிலாக்ஸேஷன் போட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா நடத்தியிருப்பாங்க. சரியானுங்களா? அது நீங்க இன்னைக்கே செஞ்சிருங்க. இன்னைக்கு நான் நடத்தினேன்னா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். நான் அடுத்த வகுப்புல இந்த ரிலாக்ஸேஷனையே டீப் ரிலாக்ஸேஷனா கொடுக்குறேன். சரியானுங்களா? அந்த டீப் ரிலாக்ஸேஷன் நீங்க பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல நோயே இருக்காதுங்க. சரியானுங்களா? அப்ப உங்க உடம்புல அந்த ஜீவகாந்த ஆற்றல் எல்லா உறுப்புலையும் பாய்ந்து நிரம்பும் போது அந்த உடல் சீராக இயங்கும், நலமாக இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். எல்லா உறுப்புகளும் அப்படியே லேசாகி அப்படியே மிதக்கிற மாதிரி உணர்வு வந்துடும். சரியானுங்களா? குறிப்பாக நான் மறுபடியும் சொல்றேன், ரத்த அழுத்தம், ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த பயிற்சி நல்லா பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை குறுகிய நாள்ல நீங்க பார்க்கலாம். சரிங்களா? இது போக இதுல நிறைய மற்ற பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஒரே நிமிஷம். பவர் பாயிண்ட் தெரியுதுல்ல உங்களுக்கு? தெரியுதுங்கய்யா. ஒரே நிமிஷம். ஓய்வு பயிற்சி குழந்தைகள் இது ஆட்டோமேட்டிக்கா பண்றாங்க. தூக்கம் சரிதானுங்களா? அதனால அவங்களுக்கு பெரிய உடல் நோய்கள் எதுவும் பெருசா வராது. ரத்த அழுத்தம் குறைகிறது, இதய பாதிப்பு நேராமல் தடுக்கிறது, உடலுக்கு மனதிற்கு அமைதியை கொடுக்கிறது, ஒரு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பதற்கான ஆற்றலை கொடுக்கிறது. சரிங்களா? உடலினுடைய ஒவ்வொரு பகுதியாக நம்ம இதுல தளர்த்திட்டே வருவோம். அது பயிற்சி நடத்துறப்ப நான் சொல்றேன். அப்ப உடலினுடைய பகுதிகளை அந்த மனம் என்ன பண்ணும்னா உடலை பிடிச்சு வச்சிருக்கும். மனம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப உடலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப மனதினுடைய தாக்கத்திலிருந்து உடலை அப்படியே விடுவித்து கொண்டு அந்த மனதினுடைய குறுக்கீடு இன்றி அந்த உடல்ல இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் சீராக ஓடும் போது அந்த உடல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரும், பரிபூரண ஓய்வு நிலையை பெறும். அப்ப உடல்ல இருக்கிற தேக்கங்கள், தடைகள், குறைபாடுகள் எல்லாம் சமன் செய்யப்படும், இரத்த அழுத்தம் சீராகும், உயர்தரமான உறக்கம் வரும். பாருங்க, இருதய துடிப்பை அது குறைத்து கொள்கிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது, மெதுவாக சுவாச விகிதம் நடைபெறுகிறது, செரிமான மண்டலம் 3 விஷயங்க, ஹார்ட், லங்ஸ், டைஜஷன். செரிமான மண்டலம் நல்லா மேம்படுத்தப்படும். சரிதானுங்களா? ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவை இது கட்டுப்படுத்திக்கும். மன அழுத்த ஹார்மோன்களுடைய செயல்பாட்டை குறைத்து மனதிற்கு அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இல்லாம உங்களை செயல்படுத்த வைக்கும். எல்லா தசைகளுக்கும் இரத்த ஓட்டத்தை அபரிமிதமாக ஓடச் செய்யும். தசைகள் இருக்கிற வலிகள், சரியானுங்களா? இந்த பயிற்சி பண்ணும்போது உடல்ல பல பகுதிகளில் வலிகள் இருந்தாலும் அந்த வலிகள் நீங்கும். வலி, கவலை, மன அழுத்தம், இந்த கோபத்தின் அளவு இது எல்லாத்தையுமே குறைப்பதற்கு பயன்படும். ஒரு அமைதி நிலையை நம்ம அடைய முடியும். சரியானுங்களா? இன்னைக்கு மன அழுத்த மேலாண்மை, சரியானுங்களா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான அங்கமா பயன்படுத்துறது இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி தான். சரிங்களா? அப்ப இதய துடிப்பு, சுவாசம் போன்றவை எல்லாமே சீராகும். சரி, இது நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ரைட், இப்ப நான் சிம்பிளா அந்த பயிற்சியை உங்களுக்கு நடத்திடுறேன். சரிங்களா? நடத்துனா ஓகே, நடத்திடலாம் ஒரு முறை. அப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது புரிதலுக்கு வந்துடும். சரி, இப்ப எல்லாருமே ஒரு ஓய்வு பயிற்சிக்கு நம்ம வந்துடலாம். அப்படியே ரிலாக்ஸா படுத்துக்கோங்க, ரிலாக்ஸா படுங்க. அடுத்த வகுப்புல நம்ம டீப்பா இதை நடத்த போறோம். சரிங்களா? இன்னைக்கு ஜஸ்ட் சிம்பிள், நான் எப்படி அப்படிங்கறத மட்டும் உங்களுக்கு நடத்திடுறேன். ஓகே, படுத்துக்கலாம். படுக்கிறப்ப எப்படி படுக்கணும்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இடது பக்கம் திரும்பி இடது கையை மேல கொண்டு போய் வலது கையை ஊன்றி படுக்கணும். சரிதானுங்களா? உடலை நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. எல்லாருமே செய்யலாங்க, நிச்சயமா செய்யணும். நான் இப்ப சொன்ன விஷயமெல்லாம் இந்த பயிற்சி முடிகிறப்ப உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த பயிற்சியில கவனிக்க வேண்டியது, இந்த பயிற்சி செய்யறப்ப எல்லாருமே தூங்கிடுவோம். சரிதானுங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே தூக்க பற்றாக்குறை இருக்கு. இன்னைக்கு படுத்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல ஆளாளுக்கு கொரட்டை விடுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. வேலைக்கு ஏதாவது போகணும் அப்படின்னா கரெக்டா அலாரம் வச்சுக்கோங்க நீங்களே. இல்லாட்டி தூங்குனீங்கன்னா உங்களை எழுப்புறதுக்கு முடியாது. நான் இங்கிருந்து சொல்லி எழுந்திருக்க முடியாது உங்களால.
ஆனால் கடைசியா நான் தூங்க சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க தூங்கக்கூடாது. சரிதானுங்களா? உடலினுடைய பகுதிகளை 10 பகுதிகளாக பிரித்து நம்ம உடலை ஒவ்வொரு பகுதியா தளர்வுபடுத்துறோம். முதல்ல பாதங்கள், அப்புறம் கெண்டைக்கால்கள், அப்புறம் முழங்கால்கள், அப்புறம் தொடைகள், அப்புறம் இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, மார்பக பகுதி, கைகள், தோள்பட்டை, கழுத்து பகுதி, தலைப்பகுதி. சரிதானுங்களா? இப்படி 10 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியா நம்ம கவனிச்சு இதை ரிலாக்ஸ் பண்ண போறோம். முதல்ல கீழிருந்து ஆரம்பிப்பேன் நானு. கால்ல இருந்து அப்படியே தலை வரைக்கும் போயிட்டு மறுபடியும் தலையிலிருந்து கால் வரைக்கும் வருவேன். இந்த மறுபடியும் தலையிலிருந்து கால் வரைக்கும் வர்ற வரைக்கும் நீங்க தூங்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன். விழிப்பு நிலையிலே இருக்கணும். ஏன்னா தூங்கிட்டீங்கன்னா இந்த பயிற்சி முழு பலனை கொடுக்காது. பலன் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லல, தூக்கத்துக்கான பலனை கொடுத்துரும். பட் கடைசி வரைக்கும் தூங்காம இருக்கணும். கடைசியா நான் சொல்றப்ப தூங்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். சரிதானுங்களா? இல்ல ரிலாக்ஸா படுத்துட்டீங்களா? ரைட். இப்போ நல்லா கையை உடம்புல இருந்து நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 1 அடி 1.5 அடி தள்ளி ரிலாக்ஸா போட்டுருங்க. கால்கள் 2ஐயும் நல்லா விரிச்சு 1 அடி 1.5 அடி தள்ளி ரிலாக்ஸா போட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? உங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கக்கூடாது. இப்போ தலைப்பகுதி அப்படியே கவனிங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. தலைப்பகுதி தளர்வா இருக்கட்டும். கழுத்து பகுதி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. சும்மா கவனிச்சு ரிலாக்ஸ்ன்னு மட்டும் சொல்லுங்க, அது ரிலாக்ஸ் ஆகும். தோள்பட்டை கைகள் ரிலாக்ஸா இருக்கட்டும். அப்படியே தளர்வா விட்டுருங்க. மார்பக பகுதி அதன் உள்ளுறுப்புகள் தளர்வாகட்டும். ரிலாக்ஸ். வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்புகள் தளர்வாகட்டும். அப்படியே ரிலாக்ஸா விட்டுருங்க. இடுப்பு பகுதி தளர்வாகட்டும். 2 தொடைகளும் அப்படியே தளர்வா விடுங்க. முழங்கால்களை தளர்வுபடுத்திக்கோங்க. ரிலாக்ஸ். கெண்டைக்கால்களை தளர்வுபடுத்திக்கோங்க. பாதங்களை தளர்வுபடுத்துங்க. அப்படியே உடல் முழுவதையும் பாருங்க. உடல் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. ரிலாக்ஸ். மனமும் தளர்வாக இருப்பதை பாருங்க. மனமும் ரிலாக்ஸா இருக்கு. ரிலாக்ஸ் யுவர் மைண்ட், ரிலாக்ஸ் யுவர் பாடி. தளர்வா இருக்கட்டும். இப்போ உங்க மனதினுடைய ஆற்றலை கொண்டு 2 பாதங்களையும் நினைத்து கொள்ளுங்க. 2 பாதங்களை மட்டும் கவனிக்கணும். உடம்புல வேற எந்த பகுதியும் நினைவில் இருக்கக்கூடாது. பாதங்கள் மட்டும். இந்த பாதங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாதங்கள் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. பாதங்கள் 2ம் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர விட்டுருங்க. இப்ப அப்படியே பாதங்களுக்கு மேல முழங்காலுக்கு கீழே இருக்கிற கெண்டைக்கால் பகுதியை கவனிங்க முழுசா. அந்த கெண்டைக்கால் பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. கெண்டைக்கால்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர்வு விட்டுக்கோங்க. இப்ப 2 முழங்கால்களையும் நினைத்துக் கொள்ளுங்க. முழங்காலிலேயே கவனம் வைங்க. முழங்கால்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழங்கால்கள் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. முழங்கால்கள் 2ம் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர விட்டுருங்க. இப்போ 2 கால்களுடைய தொடைப்பகுதியை நினைத்துக் கொள்ளுங்க. தொடைப்பகுதியில ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம்
அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடைப்பகுதி போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. தொடைப்பகுதி ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர்வுபடுத்திக்கோங்க. இப்ப இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகளையும் கவனித்து பாருங்க. முழு கவனமும் இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலேயே இருக்குதான்னு பாருங்க. இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்பும் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகள் நல்லா தளர்வா இருக்கிறது உணர்ந்து பாருங்க. அப்படியே மேல வாங்க. வயிற்றுப்பகுதியை நினைத்து கொள்ளுங்க. வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர விட்டுக்கோங்க. அப்படியே மார்பக பகுதி அதன் உள்ளுறுப்புகளை நினைத்துக் கொள்ளுங்க. மார்பக பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மார்பக பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர விட்டுக்கோங்க. தோள்பட்டை கைகளை நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நீங்க தூங்காம இருக்கிறாங்களான்னு பார்க்கலாமா? உங்க வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் அசைச்சு பாருங்க. அசைச்சிங்கன்னா நீங்க தூங்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப கைகள் தோள்பட்டை மட்டும் கவனிச்சுக்கோங்க. தோள்பட்டை கைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த விரல்கள் எல்லாம் பாருங்களேன், உங்களால உணர முடியும் அந்த ஓட்டத்தை. தோள்பட்டை கைகள் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. தோள்பட்டை கைகள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர்வா விட்டுருங்க, தளர விட்டுருங்க. அப்படியே கழுத்து பகுதி அதன் உள்ளுறுப்புகளையும் கவனித்து பாருங்க. கழுத்து பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கழுத்து பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது. கழுத்து பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே தலைப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளை நினைத்துக் கொள்ளுங்க. தலைப்பகுதி நல்லா பார்க்கணும். தலைப்பகுதி 5 புலன்கள்: தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள். அதுபோக தலைப்பகுதியினுள்ளே மூளைப்பகுதி, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் அனைத்தும் இருக்கு. தலைப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளிலே ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் அனைத்தும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தலைப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றது.
தலைப்பதே அது உள்ளுறுப்புடன் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. ரிலாக்ஸ். நல்லா தளர விட்டுக்கோங்க. தலைப்பகுதியில மூளை செல்கள் நல்ல நினைவாற்று, சிந்திக்கக்கூடிய திறன் அனைத்தும் பெறுவது. இப்படியே தலைப்பகுதி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே கழுத்து பகுதியை தளர்வா விடுங்க. தோள்பட்டை கைகள் தளர்வாக இருக்கின்றன. மார்பகப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் தளர்வாக இருக்கின்றன. வயிற்றுப்பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் தளர்வாக இருக்கின்றன. இடுப்பு பகுதி அதன் உள்ளுறுப்புகளும் தளர்வாக இருக்கின்றன. தொடைகள் இரண்டும் தளர்வாக இருக்கின்றன. முழங்கால்கள் இரண்டும் தளர்வாக இருக்கின்றன. பெண்டைக்கால்கள் இரண்டும் தளர்வாக இருக்கின்றன. பாதங்கள் இரண்டும் தளர்வாக இருக்கின்றன. உடல் முழுவதும் நினைத்துக்கொண்டு உடல் முழுவதும் தளர்வாக இருக்கின்றது. ஓய்வு ஓய்வு ஓய்வு. தூக்கம் வருகின்றது, தூக்கம் வருகின்றது. நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன், தூங்கிக் கொண்டிருக்கின்றேன், தூங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். அசைவற்ற ஆழ்ந்த தூக்கம். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று முதல் கொண்டு நமது மூளையினுடைய செல்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு நன்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நினைவுத்திறன் பல மடங்கு மேம்பட்டிருக்கிறது. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க 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 வளமுடன். இவர்களே, இப்போ ஓய்வு பயிற்சியை நிறைவு செய்ய இருக்கிறோம். 2 கைகள் இருக்கிற விரல்களை மெதுவா அசைங்க. மெதுவா விரல்களை மட்டும், கை விரல்களை அசைங்க. கால் விரல்களை மெதுவா அசைங்க. கால் விரல்களை மெதுவா அசைங்க. தலைப்பகுதியை மெதுவா வலது இடது அசைங்க. அப்படியே உடலை மெதுவா வலது இடது அசைங்க. இப்போ இடது கையை அப்படியே தரையை ஒட்டி மேலே கொண்டு போங்க. இடது கையை, லெஃப்ட் ஹேண்டு தரையை ஒட்டி மேலே கொண்டு போங்க. அப்படியே இடது பக்கம் திரும்புங்க. ஒரு கழித்து படுத்தது போல இருக்கும், சுகமா இருக்கும் உடம்புக்கு. வேணும்னா கொஞ்ச நேரம் நீங்க படுத்துக்கலாம். சரி,
அப்புறம் அப்படியே வலது கையை கொண்டு வந்து இடது பக்கம் ஊனி அப்படியே எழுந்து அமர்ந்து கொள்ளுங்க. அப்படியே உங்க உடலை பாருங்க. சரிங்களா? நல்ல தூக்கம் இருக்கும். அப்படியே விட்டா நல்லா தூங்கி இருக்கும் உடம்பு. அவ்வளோ தூக்கம் தேவையா இருக்கு இந்த உடம்புக்குள்ள. சரிங்களா? அது உடம்புல இருக்கிற அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. உடல் மட்டும் இல்லை, மனதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ், டென்ஷன், எரிவு நிலை இது எல்லாத்தையும் குணப்படுத்துற ஒரு அற்புதமான பயிற்சி. சரிதானுங்களா? இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதைய டீப்பா நான் அடுத்த வகுப்புல நடத்துறேன். இப்ப 10 நிமிஷத்துல நடத்தியிருக்கிறோம். இதுவே உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். இன்னும் இதை ஆழமா செஞ்சீங்கன்னா எந்தெந்த உறுப்புல உங்களுக்கு நோய் இருக்கோ அங்கங்கெல்லாம் இருந்து அந்த நோய் போறத வந்து உங்களால உணர முடியும். சரியானுங்களா? அது குறிப்பா பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஓடுறவங்களுக்கு காலையில் உடற்பயிற்சியில் இதை செஞ்சுட்டீங்கன்னா சிறப்பு. இல்ல இந்த 10 மணி 11 மணி கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல, அப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா உடம்பு அப்படியே சார்ஜ் ஏத்துன மாதிரி இருக்கும். குறிப்பா இரவு தூக்கம் வராதவங்க நிச்சயமா தூக்கத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை நீங்களே செஞ்சு பழகிக்கலாம். சிம்பிளான பயிற்சி தான். இல்லாட்டி மகிழ்ச்சியோட ரிலாக்ஸேஷன் போட்டு விட்டுட்டு நீங்க நல்லா பண்ணி பழகுனீங்கன்னா உடல் நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இது மாதிரி ஒரு பயிற்சி கிடையாது. சரிங்களா? சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பா இருக்க முடியும். அந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமும், இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண், குறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி.